ஒவ்வொரு முறையும் போன வருஷம்னு நினைக்கிறேன், அவர் தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால், நம்ம இதுக்கு முன்னே குட் ஃப்ரைடேக்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்திங்கன்னா, இயேசு சிலுவையில் இருக்கும்போது சொன்ன 7 வார்த்தைகள், சிலுவையில் பூத்த 7 மலர்கள் அப்படின்னு சொல்லி தலைப்பில் நம்ம பார்த்தோம். இப்போ நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால், உயிர்த்து எழுந்த இயேசு என்னென்ன வார்த்தைகள் மக்களோட பேசினார் அப்படிங்கிறத தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், இது ஒரு முக்கியமான விஷயந்தான். ஏன் அது முக்கியமான விஷயம் அப்படின்னா, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எந்த ஒரு என்னென்ன விஷயம் நம்ம கூட பேசியிருக்கிறார். முதல் இது ரெண்டாவது இதுன்னு சொல்லாமல் முதல் சுவிசேஷத்துலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். முதல் பேசின வார்த்தை அப்படின்னு சொன்னால், முதல் யாருக்கு தரிசனம் ஆனார்? மகதலேனா மரியாளுக்கு. இப்போ நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? அங்கேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ நம்ம இன்னும் யோவான்லேருந்து இப்படி வர வேண்டியிருக்கும். ஆனால் நாம் என்ன பண்ணலாம், இப்போ மத்தேயிலேருந்து இந்த பக்கம் போகலாம். என்னென்ன வார்த்தை அவர் நம்ம கூட பேசினார் அப்படிங்கிறத தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். குறிப்பாக அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது அப்படி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது 9வது 10வது வசனத்தை நான் வாசித்த பகுதியில் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் நம்ம வாசித்து அதை பார்க்கலாம். போதும். முதல்ல கவனிக்கணும், என்னத்தை அறிவிக்க போகிற போது அப்படின்னு சொன்னால், முதல்ல கவனிக்கணும், ரொம்ப முக்கியம், சுவிசேஷத்தை அறிவிக்கிற போது. அதாவது என்ன சுவிசேஷம்? இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்கிற சுவிசேஷம். யார் இதை சொல்லி அனுப்புகிறாங்க? தேவதூதர்கள் சொல்லி அனுப்புகிறாங்க. தேவதூதர்கள் எங்கே அங்கே வந்தாங்க அப்படின்னா, கல்லை எனக்காக யார் புரட்டி தள்ளுவாங்க என்று இந்த பெண்கள் பேசிக்கிட்டு வரும் பொழுது, அங்கே தேவதூதன் தோன்றி கல்லை புரட்டி தள்ளி அது மேலே உட்கார்ந்து அவங்கள பார்த்து சொன்னால், போர் சேவர்கள் பயந்து விழுந்து கிடந்தாங்க. இவங்க பயப்படாதீங்க, நீங்கள் இயேசுவை தேடி வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி அவங்கள பார்த்து அவன் சொன்ன வார்த்தை, நீங்கள் உடனே போய் இந்த செய்தியை, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை போய் என் சீஷர்களுக்கு அறிவியுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 9வது வசனம், அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவங்க எதிர்க்க வந்தார். சொல்லமா, ஒரு விஷயத்தை நல்லா கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு எதிர்பட்டு வர வேண்டும் என்றால் முதல்ல நீங்க என்ன செய்யணுங்கிறது ரொம்ப முக்கியம். இயேசுவை நீங்க அறிவிக்க வேண்டும். நீங்க பெற்றுக்கிட்டது உண்மைதானா? நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டது உண்மைதானா? ரட்சிக்கப்பட்டது உண்மைதானா? இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டதுனால எனக்கு நிறைய நன்மை இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது உண்மைன்னா நீங்க என்ன பண்ணணும்? அதை மற்றவர்களுக்கும் கட்டாயமாக சொல்ல வேண்டும். நான் நல்லா இருக்கிறேங்க அப்படின்னா, நீ நல்லா இருக்கிறங்கிறதுக்கான எந்த ஆதாரமும் கிடையாது. நீ நல்லா இருந்தா, இப்போ ஒரு பொருள் வாங்க போறீங்க, கடைக்கு போறீங்க, அந்த பொருள் நல்லா இருந்ததுன்னா எப்படியும் ஒரு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்டே சொல்லிட்டு மாட்டீங்க, நான் அந்த கடைக்கு போனேன், அந்த இடத்துல பொருள் நல்லா இருக்கு, அங்கே போய் வாங்குங்க. அவங்க நம்ம காசு கொடுத்து சொல்ல சொன்னாங்களா? இல்லை. நல்லா இருக்கிறத நாம் என்ன பண்ணுறோம்? நாம் சொல்ல ஆரம்பிக்கிறோம். அதே போல இயேசு நல்ல தெய்வம் என்பதினால், இயேசு மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் என்பதினால் நாம அதை அறிவிக்கிறவர்களாக முதல்ல மாறணும். அப்படி அறிவிக்க போகிற பொழுது அவர்களுக்கு இயேசு எதிர்பட்டு வந்து அவர்களை பார்த்து வாழ்க என்று வாழ்த்துவார். அல்லேலூயா. நீங்க பார்த்தீங்கன்னா, நாம தான் மற்றவங்களை பார்த்து வாழ்க, தலைவர்களை பார்த்து வாழ்க, அரசியல்வாதிகளை பார்த்து வாழ்க, மந்திரிகளை பார்த்து வாழ்க, எல்லாரும் வாழ்கன்னு சொல்லுவோம். அவங்க எப்போவாவது உங்களை பார்த்து வாழ்கன்னு சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னா, அவங்க உன்னை ஜெயிக்கிற வரல தான், அவங்க ஒரு பதவிக்கு வர்ற வரல தான் உங்களை கையெடுத்து கும்பிடுவாங்க, குனிஞ்சு கும்பிடுவாங்க. அதுக்கப்புறம்
நீ கும்பிட்டா கூட அப்படின்ட்டு தலையாட்டிக்கிட்டு போய்கினே இருப்பாங்க. உனக்கு எந்த விதமான வணக்கமும் கிடைக்காது, ஏன் உனக்கு எந்த விதமான மரியாதையும் கிடைக்காது. ஆனால் என் ஆண்டவர் இயேசு மட்டும்தான் நீங்கள் அறிவிக்க போகிற பொழுது, நீங்கள் சுவிசேஷத்தை சொல்ல போகிற போது உங்களுக்கு எதிரே வந்து உங்களை பார்த்து வாழ்க என்று மனசார வாழ்த்தக்கூடிய ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. இப்போ இந்த தெய்வத்தை நாம எப்படி சொல்லணும்? அதை விட அவர் நம்ம வாழ்கன்னு வாழ்த்தும் போது நம்ம அதை விட அதிகமாக அவரை துதிக்கிறவர்களாக மாற வேண்டும், அறிவிக்கிறவர்களாக மாற வேண்டும். சுவிசேஷத்தை நாம் தான் அறிவிக்கணுமா அப்படின்னா, ஆமாம். யாரு போய் கல்லறையை பார்த்துட்டு இயேசு உயிர் தெழுந்ததை விசுவாசிக்கிறாங்களோ, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததை யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்க எல்லாரும் அறிவிச்சாகணும். நீங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததை நம்புறீங்க? ஒரு 4 பேர். வெரி குட். இந்த பக்கம் ஒரு 4 பேர், இந்த பக்கம் ஒரு 4 பேர் நம்புறீங்க. மிச்ச பேர்ல நம்பல. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததை நம்புறீங்களா இல்லையா? எல்லாரும் நம்புறீங்களா? அப்போ யார் சொல்லணும்னா நீங்க தான் சொல்லணும். என்னன்னு சொல்லணும்? மெய்யாகவே அவர் உயிர் தெழுந்து விட்டார். அல்லேலூயா. அப்படி நீ சொல்ல போகணும்னு நினைச்சாவே இயேசுவும் எதிர வந்துருவார். நீ சொல்ல போகிற பொழுது இங்க நடந்த சம்பவம் பாருங்க. அவங்க சொல்றதுக்கு புறப்பட்டு போனாங்க. இயேசுவை அவங்க அறிவிக்க போகிற பொழுது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க, அல்லேலூயா, அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதத்தை தழுவி பணிந்து கொண்டார்கள். அப்ப நாம செய்ய வேண்டிய வேலை, அவர் செய்ய வேண்டிய வேலை உங்களை வாழ்த்துறது. நீங்க செய்ய வேண்டிய வேலை அவரை பணிந்து கொள்ளுவது. இப்ப நம்ம அந்த வேலையை செய்தோம். 9:30 அவரை பணிந்து கொண்டோம். பாடல் மூலமா, ஜெபம் மூலமா, ஆராதனை மூலமா, துதிக்கிறது மூலமா, அவரை நோக்கி கத்துறது மூலமா, என்னென்ன மூலமோ அவரை நோக்கி நம்ம பணிந்து கொண்டோம். அவரை பணிந்து கொள்வது தானே வேலையை நாம செய்தோம். இப்போ அவர் நம்மை எதிர்பட்டு வந்து அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் அருமை மகளே, என் அருமை மகனே, நீ வாழ்க வாழ்க, கோடா கோடியாய் வாழ்ந்து சுகித்திருப்பாயாக என்று உங்களை வாழ்த்துகிறார். அல்லேலூயா. 10வது வசனத்துக்கு வரலாம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள். 2வது அவர் பேசின வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. எதுக்கு எடுத்தாலும் பயம். எதிர்காலத்தை குறித்து பயம், பிள்ளைங்களை குறித்து பயம், நாளைக்கு சாப்பாட்டுக்கு பயம், நாளைக்கு பீஸ் கட்டுறதை குறித்து பயம், நாளைக்கு என்ன செய்ய போறோம்னு பயம், தூங்கிய கனவு வந்தா பயம். என்னத்துக்கு பயப்படணுமோ அதுக்கெல்லாம் பயப்படுறது கிடையாது. ஏன்னா நாம எப்போ பார்த்தாலும் ஒரு பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நான் சொல்லட்டுமா? இயேசு கூட இருக்கிறாரு, பயப்படவே பயப்படாதீங்க. அவர் மீறி ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. வசனம் படி சொல்லணும்னா, அவருடைய உத்தரவு இல்லாம உங்க தலையில் இருக்கிற ஒண்ணு கூட விடாது. நம்புறீங்களா? அப்பனா என்ன பண்ணணும்? நீங்க பயப்படவே கூடாது. அல்லேலூயா. 2வது அவர் சொல்ற வார்த்தை கவனிங்க, பயப்படாதீங்க, நீங்க போய் என் சகோதரருக்கு அவருக்கு போய் கலிலேயாவுக்கு அவங்கள போக சொல்லி அவங்கள போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் 2வது அவர் பேசின வார்த்தை பயப்படாதீங்க. பயம் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், ஏசு சொன்ன அந்த வார்த்தையை மனசில் நினச்சிக்கங்க. உங்களுக்கு ஒரு பயம் வருது, ஒரு இடத்துல தனியா போய் மாட்டிக்கிட்டீங்க, திக்கு தெரியல, என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா பயங்கிறது இயல்பா வர்றது தான், மனுஷனுக்கு இயல்பா வரக்கூடிய ஒன்று தான். தனிமையா இருந்தா பயம் வரும், எங்கன்னா ஒரு இக்கட்டான இடத்துல மாட்டிக்கிட்டா பயம் வரும், யாருமே மக்களே இல்லாத இடத்துல இருந்தோம்னா பயம் வரும். அந்த மாதிரி நேரத்தில் நாம் என்ன செய்யணும்னா, ஆண்டவர் என்ன பயப்பட வேணாம்னு சொல்லியிருக்கிறாரு, நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. நாம் 2வது இயேசு சொன்ன வார்த்தை பயப்படாதிருங்கள். 3வது அவர் சொன்ன வார்த்தையை நாம் பார்க்கலாம். அதே அதிகாரத்தில் 17வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை நாம் வாசிக்கலாம். அங்கே அவர்கள் அவரை கண்டு
பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள். இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு இயேசு வர சொல்லித்தார்ல, அங்கே போனாங்க சீஷர்கள், எல்லாரும் போனாங்க. போன சீஷர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவரை கண்டு பணிந்து கொண்டாங்க. அதாவது சீஷர்கள் போனாங்க, பார்த்தாங்க, கும்பிட்டாங்க. அதுலேயும் ஒரு சிலர் இருந்தாங்களாம், அவங்க சந்தேகப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 18வது வசனம் பாருங்களேன். அப்பொழுது இயேசு அவங்க பக்கத்தில் வந்து அவங்கள பார்த்து, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? நீங்க அடுத்தது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரமுடைய ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. அல்லேலூயா. நீங்க வானத்துக்கு போனாலும் பயப்பட வேண்டியதில்லை, அங்கே இயேசு இருக்கிறார். நீங்க பூமியில வாழ்ந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை, அங்கே இயேசு இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் ஒரே அதிகாரம் பெற்ற ஒரே தெய்வம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ சொன்னார், கவனிங்க அந்த 18வது வசனத்தை பரப்பிடுங்க. இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அடுத்தது என்ன சொல்ற பாருங்க, 19வது வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ 3வது அவர் பேசின வார்த்தை என்ன தெரியுமா? நான் உங்க கூட இருக்கிறேன். எப்படி இருந்தா உங்க கூட இருக்கிறேன்? சும்மானாலும் கூட இருக்கிறேன்னு சொல்லி நம்மளை தேத்தி கூடாது. என்ன செய்யணும்னா, முதல்ல அவர் கிட்ட வந்து நம்மளை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை கவனிங்க. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம், எல்லா அதிகாரமும் எனக்கு மட்டும்தான் உண்டு. அல்லேலூயா. நீங்க நினைக்கிற மாதிரி எந்த விக்கிரகத்துக்கோ, எந்த உருவத்துக்கோ, எந்த சாமியாருக்கோ, எந்த மனுஷனுக்கோ இந்த அதிகாரம் கிடையாது. சகல அதிகாரமும் எனக்கு மட்டும்தான் உண்டு. இயேசு சொன்னாரு, சகல அதிகாரம் எனக்கு மட்டும்தான் உண்டு. அப்போ அடுத்தது நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, நீங்க முதல்ல நீங்கள் போய், அதாவது சொல்ல பாருங்க, நீங்கள் புறப்பட்டு போய். இப்போ எங்க இருக்கிறீங்க? எங்க இருக்கிறீங்க? இயேசுவோடு கூட இருக்கிறீங்க. சபையில இருந்தாலும் இப்போ இயேசுவோடு கூட இருக்கிறீங்க. பொதுவாக சொல்றா, நாம இப்போ இயேசுவோடு கூட இருக்கிறோம். இப்போ நீங்க இது வந்து இந்த பக்கம் இயேசு இருக்கிறாரு, இங்க வந்து இந்த பக்கம் இயேசு இல்லாத பக்கம், இந்த பக்கம் இயேசு இல்லாத பக்கம், இந்த பக்கம் இருட்டு, இந்த பக்கம் இயேசு இல்லாத பக்கம், இந்த பக்கம் வெளிச்சம், இது இயேசு இருக்கிற இடம். அப்படியா? இங்க வந்தீங்க, நீங்க இங்க இருக்கிறீங்க. இப்போ அவர் சொல்றாரு, நீங்க புறப்பட்டு போங்க அப்படின்றாரு. எங்க போக சொல்றாரு? இயேசு இல்லாத இடத்துக்கு போக சொல்றாரு. அங்க இருக்கிற மக்களை பார்க்க சொல்றாரு. அங்க இருக்கிற மக்கள் கிட்ட என்ன சொல்றாருன்னா, அவங்கள எனக்கு சீஷராக்குங்கன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? இயேசுவுக்கு சீஷராக்கணும். சீஷராக்குறதுன்னா என்ன அர்த்தம்? இயேசுவை அப்படியே பின்பற்றி போய்கினே இருக்கணும். சீஷர்னா என்ன அர்த்தம்னா, அப்படியே எந்த கேள்வியும் கேட்காம பேசாம அவர் போற வழியில அப்படியே போறது தான். அல்லேலூயா. அதுதான் சீஷர். குரு எப்படி போறாரோ மாணவனும் அதான். மாணவன், சீஷன் என்றால் மாணவன். குரு எப்படி போனாரோ அதே வழியை அப்படியே ஃபாலோ பண்றவங்க பேர் தான் சீஷர்கள். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, சகல ஜாதிகளையும் இங்க போய் இங்கிருந்து நீங்க இங்க போய் இங்க இருக்கிற மக்களை எல்லாரையும் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, அதுக்கப்புறம் என்ன செய்யணும் பாருங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் அவர்கள் ஞானஸ்தானம் பெறும்படி செய்யணும். இப்போ ஞானஸ்தானம் கொடுங்கன்னா அப்போ நம்ம போய் கொடுத்துடலாமான்னா நாம கொடுக்கக்கூடாது. அங்கே ஒரு சபை இருக்கும், நீங்கள் போகிற இடத்துல ஒரு சபை இருக்கும், நீங்கள் போகிற ஊரில் ஒரு சபை இருக்கும். அந்த ஊர் சபையில்
அவங்கள ஆண்டோர் பண்ணணும். ஞானஸ்தானத்துக்கு நேராக அவர்களை வழிநடத்த வேண்டும். நீங்கள் போகணும், சுவிசேஷம் சொல்லணும், சீஷரை ஆக்கணும், ஞானஸ்தானத்துக்குள்ள வழி நடத்தணும். அல்லேலூயா. என்னென்ன சொல்றது பாருங்க. நீங்க சுவிசேஷம் சொல்ல போங்க. 2 இப்பதானே வசனம் படிச்சிங்க. அவங்கள சீஷரா ஆக்குங்க. 3வது அவங்க ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும்படி செய்யுங்க, அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். 4வது என்ன செய்யணும்னா, நான் உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுத்தனோ அதை முழுக்க நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். என்ன சொல்லி கொடுத்தாரு? பைபிள் எடுத்து கொடுத்து படி அப்படின்னு சொல்லி கொடுத்தாரா? நீங்களும் என்ன பண்ணணும்னா, ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னா நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் தெரியுமா? இந்த பைபிளை படி. ஒரு புதிய ஏற்பாடை கொடுத்து இதை படிமா, ஒரு சுவிசேஷ புக்கை எடுத்து கொடுத்து இதை படி அப்படின்னு சொல்லி படிக்க வச்சிங்கன்னா அவங்க படிக்க 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 அந்த வார்த்தை உள்ள போக போக பிசாசு வெளியே ஓட ஓட அவங்களுக்கு அற்புத சுகம் கிடைச்சிடும். அல்லேலூயா. இந்த பிரச்சனையை தீர்த்தது யாரு? நீங்களா இயேசுவா? உங்க மூலமா இயேசு. அல்லேலூயா. எப்படி உங்க மூலமா? அந்த சுவிசேஷத்தை அறிவிச்சது நீங்க, சீஷரை ஆக்கினது நீங்க, ஞானஸ்தானத்துக்கு வழி நடத்துனது நீங்க, உபதேசிக்கும்படியான சத்திய வசனத்தை வாசிக்க சொன்னது நீங்க. அப்படி சொல்லும் போது நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. அப்படி உபதேசம் பண்ணும்போது இந்த உலகத்தின் கடைசி வரையிலும் இந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன். அல்லேலூயா. அதான் பக்தன் சொல்றேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. கண்மணி போர் உன்னை காப்பே, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போர் உன்னை காப்பே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. உயிர் தெழுந்த பிறகு இயேசு உங்களை பார்த்து 3 வார்த்தை சொன்னார். 1 வாழ்க, 2 பயப்படாதீங்க, 3 நான் உங்களோடு இருக்கிறேன். 4வதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 25வது வசனம். 26. இப்போ இங்க 2 வசனத்தை நம்ம பாடிக்கிறோம். மறுபடியும் படிங்க. ஆமென். இப்போ கவனிங்க, என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ எம்மா ஊருக்கு போன சீஷர்கள், இவங்க யாரு? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின சீடர்களில் 2 பேர். அவங்க என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார், எல்லா காட்சியெல்லாம் கேள்வியெல்லாம் பட்டாங்க, கிளம்பி ஊருக்கு போகிறாங்க. இங்கேருந்து 2 மைல் தூரத்தில் இருக்கிற எம்மா ஊருக்கு போகிறாங்க. எருசலேமிலிருந்து 2 மைல் தூரத்தில் இருக்கிற எம்மா ஊருக்கு போகிறாங்க. போகிற பொழுது வழியில் வழி போக்கர் போல் இயேசு அவர்களை பார்க்குறாரு. பார்த்து அவங்கள கூட பேசிட்டு போகிறாரு. அப்போ என்னப்பா துக்கமுகமாக போகிறீங்க அப்படின்னு அவர்களை கேட்குறாரு. என்னப்பா இஸ்ரவேலில் நடந்தது, எருசலேமில் நடந்தது உனக்கு தெரியாதா? நீ என்ன அந்நியரா அப்படின்னு கேட்குறாங்க. எதை சொல்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து
ஏன் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னோடனே நடந்த விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. அப்போது இயேசு அவங்கள பார்த்து சொல்கிற வார்த்தையை கவனிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, யார்களை நோக்கி? இந்த துக்கமுகமாக போனாங்களே, கொஞ்சம் மனசு உடஞ்சி போனாங்களே, அதுவும் இப்படி கஷ்டப்பட்டுன்னு போனாங்களே, அவங்கள பார்த்து, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. நான்காவது நீங்க கேட்க வேண்டிய பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தீர்க்க தரிசன வசனங்கள், தீர்க்கதரிசிகள் நமக்கு என்னென்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை அப்படியே நாம நம்பணும், விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இப்போ தீர்க்கதரிசிங்க சொல்லியிருக்காங்க இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வரப்போறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப நம்புறீங்கல்ல? அப்போ உங்களுக்கு ஏன் நடுவில் பயம் வந்துச்சு? அது என்னன்னா, அது எங்களுக்குரிய இயல்பான விஷயங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க இயல்பான விஷயம்னு சொன்னா இயேசு அங்க இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா நம்முடைய இயல்பை இயலாமையை மாற்றதான் இயேசு வந்தார். என்னால முடியாது அதை செய்யறதுக்கு தான் அவர் வந்தாரு. நான் பயந்தாங்கொல்லி, என்னை திடப்படுத்துறதுக்கு தான் அவர் வந்தாரு. நான் ஒரு என்னால ஒன்றும் செய்ய முடியாது, என்னை செய்ய வைக்கிறதுக்கு தான் அவர் வந்தார். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் பயன்படாத இருந்த பாத்திரங்களாய் இருந்த உன்னையும் என்னையும் பயன்படுத்துவதற்காகத்தான் இயேசு வந்தார். அல்லேலூயா. இந்த வசனம் நீங்க நான்காவதாக மூன்றாவதாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நான் சொன்னா, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று சொல்லி உங்களை எச்சரிக்கிறார். என்ன சொல்றாரு? மந்த இருதயம். எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரியா கிடக்கிறது, எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரியா, எங்கேயோ எவனோ சத்தம் எனக்கு என்னங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. எப்பவுமே நீ ஆயத்தமா இருக்கணும். சாயங்காலமா ஆயத்தமா இரு, காலையிலையா ஆயத்தமா இரு, நடு ராத்திரியா ஆயத்தமா இரு, மத்தியானமா ஆயத்தமா இரு. ஏன் இயேசு எப்போ வருவார்னு எனக்கு தெரியாது, ஆகினால் நான் எப்பவும் ஆயத்தமா இருப்பேன். தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்கிற வார்த்தைகளை நாம் அப்படி நம்பணுங்க. பைபிள்ல இருக்கிற தீர்க்க தரிசன வசனங்களை கொஞ்சம் கூட எல்லளவு கூட நாம் என்ன பண்ணக்கூடாது? சந்தேகப்படவே கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த தீர்க்கதரிசிங்க அவங்க சொந்தமாக எழுதவில்லை. அவர்கள் தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு எச்சரிக்கப்பட்டு எழுதினார்கள். ஆகினால அதை நம்பணும். நீங்க கவனிங்களேன், ஏசாயாங்கிற தீர்க்கதரிசி சுமார் 700 வருஷங்களுக்கு முன்ன, அவர் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்ன 700 வருஷங்களுக்கு முன்ன வந்தவர். 700 வருஷங்களுக்கு முன்ன வந்த ஏசாயா தீர்க்கதரிசி அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். எத்தனை வருஷம் பொறுத்து நடக்குது? ஏறக்குறைய 700 வருஷங்கள் பொறுத்து, சுமார் 700 வருஷங்கள் பொறுத்து அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே நடக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு ஒரு அடையாளம் கேட்குறாங்க அவங்க. அவருக்கு அடையாளம் கேட்குறாங்க. அந்த அடையாளத்தையும் சொல்றார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய மகத்துவம் யாராலும் எண்ணி முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பெரிய சம்பவத்தை, தீர்க்க தரிசனத்தை சுமார் இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்ன 700 வருஷங்களுக்கு முன்ன சொன்னார். இவன் சொல்றதுலாம் நடக்குமாடா? இப்போ பாரு, நான் என் காலத்தில் நடக்கலை, இன்னும் எத்தனை எப்படா நடக்கும் அப்படின்னு அவிசுவாசம் வைக்கக்கூடாது. அவர் சொன்னபடி நடக்கும். அல்லேலூயா. அதை நீங்க முதல்ல விசுவாசிக்கணும். இப்போ அப்படி விசுவாசிக்காதவங்களுக்கு தான் இந்த வார்த்தை என்ன சொல்றாரு? புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படின்னு பேசினார். நான்காவதாக லூக்கா 24 30வது வசனம் 31வது வசனமும் வாசிக்கலாம். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார்.
கொடுத்தார். 4வது வாரம் என்ன தெரியுமா, அவர் அப்பத்தை எடுத்து அவங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார். அல்லேலூயா. நீங்க 4வது தெரிஞ்சுக்கங்க, உங்க சாப்பாட்டை அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். அல்லேலூயா. உங்களுக்கு சாப்பாடு எப்படி கிடைச்சது? நான் ஜென்ம கஷ்டப்படுறேங்க. சரி, இந்த ஜென்மத்தை உனக்கு யார் கொடுத்தது? இந்த கஷ்டத்தை கஷ்டப்படும்படியான உழைப்பை யார் கொடுத்தது? ஒரு உதாரணத்துக்கு, நீ ஒரு உடம்பு சரியில்லாத படுத்துட்ட, 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, படுத்த படுக்கையாக கிடக்குற. வருமானம் எங்கேருந்து வரும்? எப்படி சாப்பிடுவேன்? இன்னைக்கு நான் உழைக்கிறதுக்கான உடம்பை கொடுத்து, அதுக்கான பலனை கொடுத்து, அதுக்கான பணத்தை கூலியை கொடுத்து என்னை இன்னைக்கு வாழ வச்சிருக்கிறாருன்னா முழுக்க முழுக்க எல்லாம் அவருடைய இரக்கமே, அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கத்தினால் கிடைத்தவையே. அப்போ இதுக்கு நாம் என்ன சொல்லணும்னா, ஆண்டவர் உங்களுடைய அப்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் சாப்பாட்டை நீங்கள் சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ணுறீங்களா? ஒரு 2-3 ஜெபம் பண்ணுறீங்க, வெரி குட். மற்ற பேர் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, சமைக்கும் போதே நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. சமைக்கும் போது உதாரணத்துக்கு நீங்கள் அரிசி சமைக்கிறீங்கன்னு, சாப்பாடு அரிசி சோறு ஆக்குறீங்கன்னு வச்சுங்களேன். சில பேர் ரொட்டி சுடுவாங்க. நீங்கள் எது சமைச்சாலும் சரி, இப்போ அரிசி சமைக்கிறீங்க, அந்த அரிசி ஒரு இடத்துல இருக்குல்ல, மூட்டையில் வச்சுருக்கீங்களா, இல்லை ஒரு தவளையில் வச்சுருக்கீங்களா, இல்லை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கீங்களா, எதில் வச்சாலும் அதை போய் முதல்ல ஆண்டவரே இந்த ஆசீர்வதியும், இந்த களையத்தை ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் இந்த அரிசி எடுத்து நீங்கள் சமைச்சு, அதுக்கப்புறம் அந்த பரிமாறும் போது ஜெபம் பண்ணணும். அதுக்கப்புறம் சாப்பிட்றவங்க அவங்க தனியாக ஜெபம் பண்ணிக்குவாங்க. இப்போ இதில் என்ன ஆகும்னு சொன்னால், தேவன் அவர்கள் சாப்பிட்ட அப்பத்தை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இது எதுக்கு அப்படின்னு சொன்னால், தேவன் இன்னைக்கு நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெபத்தை கற்றுக்கொடு, அன்றன்றான ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அப்போ என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு முக்கியமானது அவனுக்குரிய ஆகாரம், அவனுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இது 3 ஒரு மனுஷனுக்கு அவசியமானது. இது இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், அவன் தாங்க உலகத்திலே பெரிய ஐஸ்வர்யவான். சாப்பாடு இருக்குங்க, போட்டுக்கு நல்ல துணி இருக்குங்க, தங்கறதுக்கு ஒரு வீடு இருக்குங்க, அவ்வளோதாங்க. இது இருந்தால் நீங்கள் யார் தெரியுமா? யாருன்னு தெரியலையே உங்களுக்கு? யாரா இருக்கும்? நீங்க தாங்க கொடுக்க வச்சவங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆமே. அப்போ இந்த ஆசீர்வாதம் யாரால கிடைச்சது அப்படின்னா, உங்க பலத்தினால, உங்க சாமர்த்தியத்தினால, உங்க அறிவினால. அதை கொடுத்தது அவர் தான். அல்லேலூயா. என் சாமர்த்தியம், என் முயற்சி, என் அறிவு, என் பலன் எல்லாம் சொல்றீங்களா? ஓகே, அதை கொடுத்தது அவர் தான். அல்லேலூயா. நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த இடத்துல, இந்த இடம் என் சாமர்த்தியங்க, என் உழைப்புங்க, நான் ரொம்ப முட்டி போட்டு உருண்டு சம்பாதிச்சேங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அங்கிருந்து வரும்போது, புத்திரமேர்லேருந்து வரும்போது, சாலமோனு கை குழந்தை, 2-3 மாசத்து குழந்தை. அதுக்கு முன்னே வந்து ஊழியம் செய்துக்கிட்டு தான் இருந்தேன். வந்து செய்துட்டு போயிடுவேன். 90 தான் இங்கே நிரந்தரமாக வந்தது. தங்கி ஊழியம் செய்யணும். எல்லாரும் சொல்கிறாங்களா, நீ வந்து போனால் ஒரு ஊழியம் வளராது, வந்து தங்கி ஊழியம் செய்யணும்னு சொன்னாங்க. அதனால வந்து தங்கணும்னு வந்தோம். எந்த விதமான வாடகை கொடுக்கறதுக்கு வழி கிடையாது, சாப்பிட்றதுக்கு வழி கிடையாது, துணி மாற்றி போகிறதுக்கு வழி கிடையாது. அப்படியே அவரை நம்பி அப்படியே கிளம்பி வந்துட்டோம். வரும்போது மாற்றிக்க துணி கிடையாது, சாப்பிட்றதுக்கு வழி கிடையாது, போக்கிடம் கிடையாது, தங்கிறதுக்கு வீடு கிடையாது, எதுவும் கிடையாது. ஜபம் பண்ணிக்கினே இருந்தோம். 95 இந்த இடத்த வாங்கிறதுக்கு தேவன் உதவி செய்தார். அல்லேலூயா. 90 வந்தோம். 4 வருஷம் 4 வருஷம் முழுக்க வாடகை வீட்லேயும் வாடகையிலையும் அப்படி இப்படிமா ஓடிச்சு. 5வது வருஷம் ஜனவரி 1ஆம் மாதம் முதல் மாதத்தில் இந்த இடத்த
ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்தது. உடனே ஒரு ஷெட்டு போட்டுன்னு வந்துட்டோம். ஒரு ஷெட்டு போட்டோம். சுற்றி கூரை கிடையாது. இந்த வழியை கிராஸ் பண்ணி போகிறவங்களாம் இந்த சர்ச்சுக்குள்ளே பூந்தாடி போவாங்க. கேட்கவும் முடியாது. கேட்குறவங்க என்னென்னு போவாங்க திரும்ப பூந்து உள்ளே போகிறதுக்கா என்ன சினிமா கோட்டா கட்டுறீங்களான்னு. அது அவ்வளோ பெரிய ஷெட்டு இருந்துச்சு. சினிமா கோட்டா கட்டுறீங்களான்னு கேட்டாங்க. அது மாதிரி கேட்குறவங்களும் அப்படி கேட்டு போகிறதுனால ஏன் இப்படி உள்ளே பூந்து போகிறீங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் தட்டி கட்டினோம். அப்புறம் சோறு வச்சோம். இது எல்லாம் எப்படி வந்ததுன்னு சொன்னால் முழுக்க 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 அவருடைய கிருபை. அல்லேலூயா. நான் போட்டு உருண்டங்க பிறண்டங்க சம்பாதிச்சங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க ஒன்றும் கிடையாது. நான் ஒழுங்காக உண்மையாக ஊழியம் செய்தேன். நான் ஜெபம் பண்ணேன். என் ஜெபத்துக்கு என்னுடைய உழைப்புக்கு என் ஆண்டவரோடு கூட இருந்த என்னுடைய அந்த ஐக்கியத்துக்கு கிடைத்த பரிசு தான் இந்த பரிசு. அப்போ எனக்கு கொடுக்குற ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரா மாட்டாரா? நிச்சயம் உங்களுக்கும் கொடுக்க அவர் வல்லவர். அல்லேலூயா. அவர்கிட்ட எந்த பட்சபாதமும் இல்லை. அவர் எல்லாருக்கும் சமமானவர். அல்லேலூயா. நான் 5ஆவதாக யோவான் 20ஆம் அதிகாரம் 16வது 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு மரியாளை நோக்கி என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. என் சகோதரரிடத்திற்கும் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். அல்லேலூயா. இப்போ மகதலேனா மரியாள் பார்த்து ஆண்டவர் சொன்னாரு என்னை தொடாதே. இப்போ எங்க இந்த சம்பவம் நடந்ததுன்னா அவங்க இந்த அம்மா கல்லறைக்கிட்டே உட்காந்து அழுதுகிட்டு எதிர்க்க உட்காந்துன்னு அழுதுகிட்டு இருந்துச்சு. கல்லறைக்கிட்டே உட்காந்துன்னு எழுதுன்னு என்னாச்சு இப்படி போச்சே, இயேசுநாதர் போயிட்டாரு, இதுக்கப்புறம் நான் எப்படி வாழ போகிறேன், என்ன பண்ண போகிறேன். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இயேசுவை முழுமையாக நம்பி எல்லாத்தையும் விட்டு வந்தவங்க. இயேசுவை இப்போ முன்ன போகிறதுக்கு ஆள் இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியல. மகதலேனா மரியெல்லாம் 7 பிசாசு இருந்து பிரயோஜனமே இல்லை, இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வாழ்னுக்குன்னு வீட்டாரே விட்டுட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணிக்கு ஆண்டவர் அந்த பிசாசை ஓட்டி நல்ல வாழ்க்கை கொடுத்து நல்ல வாழ வச்சிருந்த நேரத்தில் திடீர்னு இவர் போய் சேர்ந்துட்டார். அவளுக்கு தான் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சாங்க. கல்லறைக்கிட்ட உட்காந்து எதிர அழுதுகிட்டு இருக்காங்க, ஐயோ காணுமே இல்லையே போயிட்டாரே அப்படின்னு. அப்போ தான் அவர் பின்னாடி வந்து நின்று மரியாளே அப்படின்னாரு. ரபினின்னு சொன்னாங்க. ரபினினா போதகரே என்ற அர்த்தமா. ஏன் அழுகுற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, அவங்க போய் அவர் இயேசுன்னு தெரிஞ்ச உடனே அவருடைய பாதத்தில் விழுந்து பணிந்து கொள்ள போகிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் இன்னும் பரலோகத்துக்கு தேவனிடத்துக்கு ஏறி போகவில்லை, நான் ஏறி போன பிறகு என்னை தொடலாம், அது வரலும் என்னை தொடாதே என்று சொல்லி சொன்னார். அல்லேலூயா. 6ஆவதாக யோவான் 20ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஒரு அள்ளில சொல்லிடலாமா? எத்தனாவது? 6வது வார்த்தை கவனிங்க. எனக்கு 6 வருது, உங்களுக்கு எப்படி 7 வந்துச்சு? சரி, நானே சொல்லிடுறேன், உங்களுக்கு குழப்பத்தை தீர்த்துறேன். முதல்ல வாழ்க, அதுலேயே தான் பயப்படாதுன்னு சொல்லிட்டு அதே தான். அது 2வது அதே பக்கத்துலேயே வரதுனால அதுக்கு இன்னொன்று போட்டோம்னா நிறைய கணக்கு ஆகினே வரும், நிறைய பேசின மாதிரி. 2வது வந்து அது முதல் வார்த்தை ஒன்று வாழ்கன்னு சொன்னார், பயப்படாதிருங்கன்னு அந்த வார்த்தையை எடுத்துக்கோங்க, ஒரே இடத்துல எழுதிக்குங்க. 2வது வந்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம்னா உன்னோட கூட இருக்கிறேன் அது சொன்னார். 3வது வந்து தீர்க்கதரிசி வார்த்தைகளை விசுவாசிக்காது இருக்கிற புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படின்னு பேசினாரு. 4வது
அப்பத்தை எடுத்து உங்க சாப்பாட்டை அவரு ஆசீர்வதித்தார். ஐந்தாவது என்னை தொடாதே என்றார். ஆறாவது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்போ பாருங்க, அந்த முதல் சொன்ன 2 வார்த்தையும் ஒரே தலைப்பில் வச்சுக்கோங்க. 9, 10. அதனால அது தனித்தனியாக போட்டோம்னா எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கின்றதுனால அதை 2த்தையும் ஒரே இதில் வச்சுக்கோங்க. இப்போ 19வது வசனத்தில் பாருங்க, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடி வந்த இடத்தில் யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம். இப்போ நீங்க கவனிங்க, இடம், சூழ்நிலை, சந்தர்ப்பம், இது ரொம்ப முக்கியம். இப்போ இவங்க சமாதானம் இல்லாமல் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, யூதர்கள் ஏற்கனவே இயேசுவை கொண்டுட்டாங்க. யூதர்கள் தான் கொண்டுட்டாங்க. இயேசுவும் யூதர் தான். ஏன்னா அவர் தேவகுமாரன் தன்னை சொன்னதுனால, தேவன் ஒருத்தர் தான் தெய்வம், வேற யாரும் தெய்வம் இல்லைன்னு இயேசுவையே கொலை செய்தாங்க யூதர்கள். இயேசுவையே கொலை செய்த யூதர்கள் இப்போ இவங்க 12 சீஷரையும் 11 பேரையும் ஒருத்தர் விட்டாச்சு. அவர் ஏற்கனவே 4 கொண்டு செத்துட்டாரு. அவர் யாரு? யூதாஸ். 4 கொண்டு காட்டி கொடுத்ததுனால 4 கொண்டு செத்துட்டாரு. இப்போ 11 பேர் இருக்காங்க. இந்த 11 பேரும் ஒரு வீட்டுக்குள்ள உள்ள போய் பயந்து கதவை பூட்டிக்கிட்டு உள்ள பயந்து போய் உள்ள இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, பூட்டி இருக்கிற வீடு, யூதருக்கு பயந்தனால கதவு பூட்டி இருக்குது. ஆனா இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. நாம எந்த ஒரு விஷயத்துல இதுதான் லைஃப் முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் எதிர்காலம் இல்லை, இதுக்கப்புறம் வாழவே முடியாது, இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, நமக்கு நம்முடைய இதுக்கப்புறம் நமக்கு எதிர்காலமே கிடையாது அப்படின்னு யாராவது உங்களை பார்த்து சொன்னா நீங்க சொல்லுங்க, மூடி இருந்தாலும் கதவு மூட்டப்பட்டிருந்தாலும் பூட்டப்பட்டிருந்தாலும் மூடி இருந்தாலும் எனக்கு எதிர்காலம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. என்னுடைய எதிர்காலம் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னோம். ஏன்னா அவங்க முடங்கிட்டாங்க, முழுக்க முடங்கிட்டாங்க. கதவு பூட்டிட்டு உள்ள பயந்து போயிருக்கிறாங்க. வெளியே வரல, மூச்சு பேச்சு கிடையாது, சைலண்டா இருக்கிறாங்க. தெரிஞ்சா இங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சா அவங்க பிடிச்சு கொண்டுருவாங்க, பயந்து போயிருக்கிறாங்க. அப்போ அவங்கள தேடிதான் இயேசு வந்தார். அவங்க நடுவுல வந்து நின்று உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஒரே தெய்வம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே. அல்லேலூயா. சமாதானம் இல்லையா? ஒரே குழப்பமாகுது. யாருக்கோ ஒருத்தருக்கு பயந்து போய் வீட்டுக்குள்ளவே இருக்கிறோமா? எதனால வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க? என்ன காரணம்? எந்த விதத்தினால நீ பயமுறுத்தப்பட்டிருக்கிற? எந்த விஷயத்தில் நீ சோர்ந்து போயிருக்கிற? வியாதியை கண்டு பயந்து போனியா? எதிரியை கண்டு பயந்து போயிருக்கியா? பிரச்சனையை கண்டு பயந்து போயிருக்கிறியா? உனக்கு எதிராக எழும்பி இருக்கிறாங்களே அவங்கள பார்த்து பயந்து இருக்கிறியா? என்னவா இருந்தாலும் சரி, இயேசு உன் நடுவிலே வந்து உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இங்க அவர் சொன்ன 6வது வார்த்தை சமாதானம். உங்களுக்கு சமாதானம். அடுத்தது 7வதாக யோவான் 20ஆம் அதிகாரம் 27, 22, 23 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். ஆமேன். ஒரு சொல்லமா? 7வதாக நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். நீங்க நிறைய பேர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவங்க எத்தனை பேர்னு சொன்னா நான் என்ன சொல்ல, உங்களை பார்த்து ஒரு 2-3 பேர் கை தூக்குவீங்க, இல்லை ஒரு 5 பேர் கை தூக்குவீங்க, இல்லை ஒரு 10 பேர் கை தூக்குவீங்களா? அப்போ மிச்ச பேர்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க இன்னும் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியல. அவர் வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியல. பரிசுத்த ஆவி பெற்றுக்கணும்னு ஆசை தாங்க. நாங்க எப்படி பெற்றுக்கொள்றது அப்படின்னா, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆண்டவர்கிட்ட நீங்க மண்டிட்டு கேட்டா
அவர் தன்னுடைய விருப்பப்பட்டு உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நாம கேட்கறது இல்லை. அதாவது என்னன்னா, ஒரு விஷயத்தை நல்லா கேளுங்களேன். நாம ஜபம் பண்ண முட்டி போட்ட உடனே இந்த மண்டை இருக்குல்ல, இந்த மண்டைக்குள்ள ஒரு டிவி ரியாக்ஷன் ஒன்று ஆரம்பிச்சிடுது. இப்போ திறந்த உடனே அழகா ஒரு 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 காட்சியா ஓடிக்கிட்டே இருக்கு. சில நேரத்தில் அப்படின்றோம். என்னன்னா, ஏதோ ஒரு காட்சி வரும்போது மூஞ்சி சிரிக்குது, ஏதோ ஒரு காட்சி வரும்போது சுருங்குது. இப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உனக்கு இன்னும் அந்த இடத்த விட்டு நீ தேவனை நோக்கி பார்க்க முடியல. தேவனை நோக்கி பார்த்தேன்னா பரிசுத்த ஆவி உன்மேல் ஊற்றப்படும். அல்லேலூயா. உனக்கு உண்மையா சொல்றேன்னு கேட்டுங்க. நான் பரிசுத்த ஆவி பெற்ற காட்சியை கேட்டீங்கன்னா நம்பவே மாட்டீங்க. நான் அதாவது சரியா ஆண்டவருக்குள்ள இல்லாத நேரம், பாஸ்டர் சென்னையிலேருந்து வருவார். நம்ம ஒல்லி ஐட்டா ஒரு நார்த் இந்தியன் மாதிரி வந்தார். பற்றி ஒரு முறை கல்யாணத்துக்கு வந்தார். அவர் தான் அப்போ பாஸ்டராக இருந்தார், எனக்கு பாஸ்டராக இருந்தார். அப்போ எனக்கு ஒரு 4-5 பேர் பாஸ்டராக இருந்தாங்க. அதெல்லாம் அவர் ஒருத்தர் லாஸ்ட்டாக வந்தவர். அவர் தான். அவர் என்ன பண்ணார், அதாவது மாயமாலம். அவரை பார்க்கும்போது அப்படியே பக்தியாக இருப்பேன். அவர் போயிட்ட உடனே அப்படின்னு இருப்பேன், அசால்ட்டாக இருக்கிற மாதிரி இருப்பேன். அவரை பார்த்தா பக்தி, அவரை பார்த்து இப்படி பார்த்தா அசால்ட்டு, இங்கே பார்த்தா அப்படியே பயபக்தியாக நட்டுக்கி ஒட்டிக்கி நிற்பேன். அப்புறம் அவர் அங்கேருந்து வந்த உடனே, அப்போல்லாம் சைக்கிள் தான், சைக்கிளில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்வாரு. அப்படியே போயிட்டு யார் யார் வீட்டில் விசிட் போகணுன்றாரோ அவர் வீட்டுக்கெல்லாம் போவோம். போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வருவோம். அவர் இப்படி வந்துரும்போது அன்றைக்கி வரும்போது வெள்ளிக்கிழமை உபவாச ஜபத்துக்கு முன்னாலே வந்துடுவார், ஞாயிற்றுக்கிழமை ஜபத்துக்கு முன்னாலே வந்துடுவார், சனிக்கிழமையே வந்துடுவார். இல்லை ஒரு நாளைக்கு சனிக்கிழமை வியாழக்கிழமை வந்தார்னா சனிக்கிழமை ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை முடிச்சுட்டு தான் போவார். அந்த 3 நாளை என் கூட தான் தங்குவார். நான் தங்குற இடத்துல தங்குவார், நான் சாப்பிட்ற சாப்பாட்டு சாப்பிடுவார், எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன். ஆனால் அந்த 3 நாளும் யோகியனாக இருப்பேன். அந்த 3 நாள் மட்டும் யோகியனாக இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அயோகியனாக இருப்பேன்னா அசால்ட்டாக இருப்பேன், ஒரு பயபக்தியெலாம் இருக்காது. அப்படிப்பட்ட என்ன அன்றைக்கி சொல்கிறாரு, சாம் இன்னைக்கு நாளைக்கு ஜபம் உபவாச ஜபம் இருக்குல்ல அப்படின்னாரு. ஆமாய்யா அப்படின்னு. நாளைக்கு கர்த்தர் உன்னை பரிசுத்த ஆவியால் நிரப்ப போகிறாராம் அப்படின்றாரு. எனக்கு சிரிப்பு வந்து நான் முன்னே உட்காந்துங்கிறேன். அவருக்கு தெரியாது இல்லை, அவர் பின்னாடி கேரி சைக்கிளில் உட்காந்துங்கிறாரு. அப்போல்லாம் சைக்கிள் தான், பைக்கு கார் எல்லாம் சைக்கிள் தான். அவர் பின்னாடி உட்காந்துங்கிறார், நான் முன்னே சிரிச்சினா வண்டி ஓட்டினுங்கிறேன். ஏன்னா அவருக்கு தெரியாது நான் சிரிக்கிறது, மனசுக்குள்ளே சிரிக்கிறேன், வாய் சிரிக்குது, ஆனால் சத்தம் இல்லாமல். அப்புறம் சொன்னார், நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். சொன்னார், கர்த்தர் சொன்னார்னா கட்டாயம் செய்வார் அப்படின்னாரு. அது தெரிஞ்சிச்சா என்னன்னு தெரியல, அவர் சொன்ன வார்த்தை கர்த்தர் சொன்னார்னா கட்டாயம் செய்வாருன்னு. அதே மாதிரி உபவாச ஜபத்துக்கு காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்தோம். 6 மணிச்சு 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு. நாங்கள் எல்லோரும் அவங்க பாட்டுன்னு முட்டி போட்டு ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணிக்கிறாங்க. நான் மட்டும் கண்ணை முடிக்கின்னு அப்படியே தோத்துறோம் 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 தோத்து போகிறோம்னு சொல்லியிருந்தேன். அது அப்படி தானே அர்த்தம், தோத்துறோம் தோத்துறோம் சொன்னீங்கன்னா நீங்கள் நான் தோற்று போகிறேன் சொல்கிறீங்கன்னு அர்த்தம். சோத்திரத்தை தெளிவாக சொல்லணும். அப்போ கவனிச்சுட்டீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா, அப்போ ஒரு பாட்டு பாடப்படுது, இந்த மண்டலம் முழுவதிலும் அந்தகாரம் நீக்கும் என்ற ஒரு பாட்டு. இந்த மண்டலம் முழுவதிலும் அந்தகாரத்தை நீக்கிவிடும். அந்த வார்த்தையை மட்டும் திரும்ப 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 சொல்லிட்டு இருக்காங்க, அந்தகாரத்தை நீக்கிவிடும், அந்தகாரத்தை நீக்கிவிடும். அப்போதான் எனக்கு தெரியுது, என் மண்டைக்குள்ளே இவ்வளோ நேரமாக ஓடிக்கிட்டு இருந்த காட்சியெல்லாம் ஒன்று ஒன்றா நீங்குது. இன்னைக்கு நீங்கள் கூட ஜெபம் பண்ணும்போது பாருங்கள், முட்டி போட்ட உடனே கண்ணை மொழி இங்கே என்னால் வீட்டில் இருந்தால் கூட பாருங்கள், ஒவ்வொன்று முன்னே நான் போனது வந்தது, அங்கே யார் கூட பேசுனது, அங்கே இவங்களை பார்த்தது, அவங்கள பார்த்துருந்து அவங்க சொன்னது, அவங்கள பார்த்துட்டு வந்ததில்ல சிரிச்சுக்கின்னு நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்காக அது நடக்குது அந்த காரியத்தை. அப்போது இதையெல்லாம் தவிர்த்து நீங்கள் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவி உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் பரிசுத்த ஆவிய வசனத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு உயிர்த்தெழுந்து அவர் சொன்ன வார்த்தைகளிலே 7வதாக அவர் சொன்ன வார்த்தை கவனிங்க, அவர்கள் மேல் ஊதி
பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்புறம் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும் என்றார். அல்லேலூயா. பரிசுத்தாவியினுடைய அவசியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். பரிசுத்தாவியினுடைய அவசியத்தை புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு பரிசுத்தாவியை பெற்றங்க நான். அதுக்கப்புறம் இந்த அசால்ட்டு, மாயமாலம், பாஸ்ட் வந்தால் ஒரு நடிப்பு, அப்புறம் பாஸ்ட் இல்லைன்னா ஒரு நடிப்பு பாருங்க, அது எதுவுமே என்கிட்ட அதுக்கப்புறம் வந்ததே கிடையாது. நான் டோட்டலாக மாறிட்டேன். அதாவது ஒரு கடை, அங்கே ஒரு மளிகை நாடார் கடைன்னு சொல்லுவாங்க. அந்த ரொம்ப நாளாக நாங்கள் சின்ன பையன்லேருந்து பார்த்துருக்கேன். அந்த கடையில் எது போனாலும் அங்கே தான் போய் வாங்குவேன். அவனே என்னை நம்பலை. ஆச்சரியமாகுது நான் அப்படின்வான் அந்த பையன், அந்த நாடார் அவங்க பையன். அவன் அவங்க அப்பாவுக்கு அப்புறம் அவங்க அண்ணன் பொறுப்பெடுத்தான். அவங்க அண்ணன் வேற ஒரு கட்டில் கடை வச்சுட்டு இப்போ சின்ன பையன் அவங்ககிட்ட பொறுப்பெடுத்தான். அவன் என்ன மரியாதையை அண்ணன் கூப்பிடுவான். நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்து ரொம்ப மரியாதையை கொடுக்க ஆரம்பித்தான். அவன் ரட்சிக்கப்பட்ட பையன் கிடையாது, இந்து பையன் தான். ஆனால் என் மேலே இன்னும் அவ்வளோ மரியாதை. உடனே நான் போய் சொல்கிறேன், ஆச்சரியப்படுறான், நம்ப முடியல அவனால். நீ ஆனா அப்படின்றான். அப்போது அந்த அளவுக்கு தேவன் அப்படியே முழுமையாக என்னை மாற்றினார். அல்லேலூயா. காரணம் பரிசுத்தாவியின் அபிஷேகம். அவர் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள சொன்னார். அவர் ஊதி உங்க மேல ஊதி பரிசுத்தாவி பெற்றுக்குங்கன்னு ஊதுனா போதும், பரிசுத்தாவி உங்க மேல வந்து இறங்கி விடும். அல்லேலூயா. அவர் பரிசுத்தாவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். 8வதாக யோவான் 20ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஆமென். அடுத்தது 8வதாக நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, தோமா உங்களுக்கு தெரியும், ஏறக்குறைய இயேசு கிறிஸ்துவ போலவே இருப்பார். சாயல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை போலவே இருப்பார். நீங்க கூட இயேசு கிறிஸ்துவ கூட இந்த சீஷர்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னாவே ஒரே அச்சு மாதிரி இருப்பாங்க. ஒரே மாடலா, ஒரே பார்த்த இயேசுல யார் இயேசு அப்படின்ற அளவுக்கு சந்தேகப்படுற அளவுக்கு இருக்கும். ஏன் தெரியுமா? அதனால தான் ராத்திரியில் எப்படி இயேசுவை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அந்த இதில் கெச்சமனே தோட்டத்தில் தேடிக்கின்னு வருவாங்களே, இயேசுவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் யூதாஸை பயன்படுத்துகிறாங்க. யூதாஸுக்கு 30 வெள்ளி காசு கொடுத்து அவனை பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா இயேசுவும் அவங்க சீஷர்களும் ஒரே அச்சா இருப்பாங்களாம், ஒரே மாதிரியா. அவங்க உடை பாவனை எல்லாம் ஒரே மாதிரியா. இயேசுவை பின்பற்றதுனா அதாங்க. அல்லேலூயா. இயேசு யாரு, சீஷர் யாருன்னு சுத்தமா தெரியல அவங்களுக்கு. அப்போ யூதாசு கேட்குறாங்க, நீ இயேசு எங்களுக்கு காட்டி கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இயேசு யாருன்னு எங்களுக்கு தெரியணும். எல்லாம் நான் 12 பேரும் ஒரே மாதிரியா இருக்காங்களே, யார் இயேசு தெரியலையே. ஒரே மாதிரி அங்கி போட்டுக்கிறாங்க, ஒரே மாதிரி நடக்கிறாங்க, ஒரே மாதிரி பேசுறாங்க, ஒரே மாதிரி சாயலா இருக்கிறாங்க, எங்களுக்கு இயேசு யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி. அப்போ யூதாஸ் கேட்டவன அவன் போறான், கிட்ட போய் ரபி வாழ்க, போதகரே வாழ்கன்னு முத்தம் செய்து முத்தத்தாலே இயேசுவை காட்டி கொடுத்தான். அல்லேலூயா. அப்போ அவர் சொன்னார், இயேசு சொன்னாரு, நான் உன்னை முத்தத்தினால என்னை சேர்த்துக்கிட்டேன், என்கிட்ட சேர்த்துக்கிட்டேன், நீ அதே முத்தத்தினால என்னை காட்டி கொடுக்குறியா யூதாஸ் அப்படின்னு கேட்டார். அப்போ என்னன்னா, இந்த சேர்த்து கொள்வதற்கும் காட்டி கொடுப்பதற்கும் ஒரே அடையாளமா போச்சு. அவர் சேர்த்து கொள்வதற்காக, தன்னுடைய சீசனா சேர்த்து கொள்வதற்காக அவர் முத்தம் கொடுத்து சேர்த்து கொண்டார். அதே வேலையும் என்ன செய்தான், இயேசுவை யாருன்னு காட்டி கொடுக்கறதுக்காக அவன் முத்தம் செய்து இயேசுவை காட்டி கொடுத்தான். கவனிச்சிங்க. இதுக்கப்புறம் நடந்தது எல்லாம் உயிர் தேர்ந்த பிறகு எல்லாரும் சீஷர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடியிருந்தாங்க. சமாதானம்னு சொன்னார் பாருங்க. அந்த இடத்துல அவன் பேதுரும் தோமா மட்டும் இல்லை. எல்லாரும் சொல்றாங்க, மற்ற 10 சீஷர்கள் சொல்றாங்க, இயேசு வந்தாருப்பா, நான் பார்த்தோம்பா, அவர் அப்படியே அருமையா ஜொகஜோதியா இருக்கிறாருப்பா, அவர் மகிமையா இருக்கிறாருப்பா அண்ணா. நான் நம்ப மாட்டேன். அவர் கையில் ஆணி அடிச்சாங்களே, அதை பார்த்து என் விரல உள்ள விட்டாதான் நம்புவேன்.
அவர் வீட்டில் குத்தினாங்கல்லைங்க, அது உள்ள என் கையை விட்டு பார்த்தா தான் நம்புவேன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அப்பதான் 2வது முறை இயேசு வந்து, கவனிங்க, அது படிங்க. பின்பு அவர் தோமாவை நோக்கி, உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராதே விசுவாசியாய். ஒரு கரங்களை வைத்து அல்லே சொல்லாமா? உங்களுக்கு தான் சொல்றேன், நீங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் அவிசுவாசியா இருக்காதீங்க. சாகர வரலும் விசுவாசியா இருங்க. அல்லேலூயா. இந்த வாழ்க்கையை நம்ம வந்துட்டோம், இந்த வாழ்க்கையை வாழறதுக்கு வந்துட்டோம். கடைசி வரலும், கடைசி வரலும், உங்க உயிர் போற வரலும், இந்த உலகம் முடிகிற வரலும் ஒன்னே ஒண்ணு, விசுவாசியா இருந்துட்டு செத்துரும். அல்லேலூயா. அவிசுவாசியா போய் நீ நரகத்துக்கு போறதை விட விசுவாசியா இருந்து சொர்க்கத்துக்கு போறது நல்லது. அல்லேலூயா. அடுத்தது 9வது, 8 படிச்சுமா? 9வது யோவான் 20ஆம் அதிகாரம் 28, 29வது வசனம். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிற இவர்கள் தான் பாக்கியவான்கள். அல்லேலூயா. யாரு தோமாவை விட யாரு பாக்கியவான்? நாம தான் பாக்கியவான். எப்படி? அவன் பார்த்தா தான் நம்புவேன்னா, நாம பார்க்கவே இல்லை. வந்து உட்காந்து 10 மணிலேருந்து இந்த புழுக்கத்தில் வெயிலில் வேர்த்து வெலத்து போகிற நேரத்தில் கூட ஆண்டவர் தான் பார்க்கணும், அவரை தான் பார்க்கணும், அவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறோம். பார்த்தீங்களா? அதுதாங்க முக்கியம். அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி பாருங்க, அவன் ஆண்டவர் பார்த்து, இதப்பா வாப்பா கையை போட்டு பாரு, இந்த கை விரலை போட்டு விட்டு பாரு, இந்த விழா வந்து கையை விட்டு விட்டு பாரு, ஈட்டி போன இடம் கை போன்னு சொன்ன, வா விட்டு பாரு அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் சொல்றான், என் ஆண்டவரே என் தேவனே என்று சொன்னான். அதுக்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிற இவங்க தான் ஏன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்போ நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா, நாம தேவன் பேசின, இன்னும் நீங்க வசனத்தை படிச்சீங்கன்னா இன்னும் எதனா இது கூட சேர்த்துக்குங்க. இதை படிச்சு பாருங்க. இந்த அவர் உயிர் தெரிந்த பிறகு நடந்த சம்பவங்களை வீட்டில் படிச்சு பாருங்க. இது இன்னும் எதனா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது இதுவும் கூட சேர்த்துக்குங்க. இப்போ ஏற்கனவே நம்ம 9 சொல்லியிருக்கிறேன். ஏன் 9 சொன்னேன்னா 9ஆ இருக்கட்டுமேன்னு சொன்னேன். அதை சேர்த்துட்டா பயப்படாதுன்னு சொன்னார் பார், அதை சேர்த்தா 10 ஆகிடும். இப்போ இன்னும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஏதாவது உங்களுக்கு வசனம் தெம்பட்டுச்சுன்னா அதையும் நீங்கள் இது கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் 21வது வசனம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அதில் அவர் இதில் போயிட்டு பேதுரு இதுக்கு போயிடுவான், வெளியே போயிடுவான், இயேசு விட்டு மீன் பிடிக்க போகிறேன்னு போயிடுவான். அப்போ அவர் வந்து, பிள்ளைகளே ஏதாகிலும் இருக்கிறதா அப்படின்னா, மீன் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த இடத்துல பேசின வார்த்தையெல்லாம் நான் இது கூட சேர்க்கலை, ஏன்னா இதுக்கே நேரம் சரியாக இருக்குங்கிறதுக்காக அந்த வார்த்தைகளை நான் எடுக்கவில்லை, சேர்க்கவில்லை. அதை நீங்கள் பொறுமையாக படித்து கூட இதுவும் கூட நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். இயேசு சொன்ன வார்த்தைகளை, இயேசு நம்மோடு பேசின வார்த்தைகளை. ஜெபிக்கலாமா? பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் பொழியட்டும், உங்கள் மேல் பரிசுத்த ஆவி ஊற்றப்படட்டும். இயேசு சொன்ன வார்த்தை, உயிர் தெழுந்த பின்பு அவர் சொன்ன வார்த்தை, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நாம் யோசித்து பார்த்து கடைபிடிப்போம். ஒவ்வொரு வார்த்தையும் சிந்தித்து பார்த்து செயல்படுவோம். எதையும் ஒரு போக்காக விட்டு விடாதபடி ஒவ்வொரு வார்த்தையும் நாம் சிந்திப்போம், ஒவ்வொரு வார்த்தையும் நாம் யோசிப்போம். எதையெல்லாம் நம்மால் கடைபிடிக்க முடியும் என்று யோசிக்காமல் எல்லா வார்த்தையும் நான் கடைபிடிக்கும்படியாகத்தான் இயேசு சொன்னார் என்று சொல்லி ஒவ்வொரு வார்த்தையும் வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுத்திக் கொள். ஒவ்வொரு வார்த்தையும் உன்னை வாழ வைப்பதற்காக, ஒவ்வொரு வார்த்தை உன்னை மீட்பதற்காக, ஒவ்வொரு வார்த்தை உன்னை மேன்மைப்படுத்துவதற்காக, ஒவ்வொரு வார்த்தை உன்னை உயர்த்துவதற்காக.
ரிவரமந்தர ஷக்கரபலதிர. Hallelujah, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you.